நீங்கள் என்னைக்காச்சும் நம்ம கூட இருக்கவங்களும் சரி இல்லை வெளியில் யார்ட்டையாவது பேசினாலும் சரி, ஏன் சில டைமில் நம்ம ஒன்று பேசினா அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு லூஸு மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு யாருனே தெரியாதவங்களும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஏன் நம்ம பார்ட்னரோ கூட நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று சொல்லும்போது அவங்களுக்கு வேறு விதமாக கன்வே ஆகி அவங்க ஒன்று பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணுவோன்னா, நான் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறான், இவன் தான் லூஸா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகும். இதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் வேறு கலர் அண்ட் உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் வேறு வேறு கலர். அது என்ன கலர் அப்படின்னா, இந்த உலகத்தில் பல கோடி பேர் வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாரையுமே வெறும் 4 கலர்ஸ் வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு தாமஸ் எரிக்சன் அப்படிங்கிறவர் தன்னோட சரவுண்டட் பை இடியட்ஸ் அப்படிங்கிற புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அது என்ன 4 கலர்ஸ், அந்த கலர்ஸை வச்சு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், இந்த மாதிரி புக் ரிலேட்டட் கான்டென்ட்டை ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிடிக்கும்னாலுமே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட மெயினான கான்செப்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷங்களையுமே நம்ம வெறும் 4 கலர்ஸ் வச்சு பிரிக்க முடியும். அதாவது சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் நீலம், இந்த 4 கலர்ஸ் வச்சே பிரிச்சிடலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு, இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு காசிப் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறத கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒருத்தன் இதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். இன்னொருத்தன், டே இதை பற்றிலாம் பேசாதீங்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரி காசிப்ஸ்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவான். இன்னொருத்தன், நீ இந்த மாதிரி பேசுகிறியே, உங்கள்கிட்ட இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, நீ ப்ரூஃப் காமிச்சாதான் நான் நம்புவேன், சும்மாலாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களையவே கேள்வி கேட்பான். அண்ட் 4வதாக இருக்கவன் உங்கள் யாரையுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு வேறு ஒரு உலகத்தில் இருப்பான். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு காசிப்பாடா அப்படின்னு சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போது நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன நினைப்பீங்க? நான் ஒன்று சொன்னால் 4 பேரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தனித்தனி குணாதிசயங்கள் இருக்குது. ஸோ ஒருத்தரோட குணாதிசயங்கள் வச்சு அவங்க எந்த கலர் கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ரெட் கலர் கேட்டகரியில் வர பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்பவுமே டாமினண்ட்டாக இருப்பாங்களாமா. அதாவது அதிகாரத்தன்மை வாய்ந்தவர்களா. இவங்க எப்பயுமே ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுகிறது இல்லை காசிப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு என்ன தோணுதோ அதை மூஞ்சிக்கு நேராக தைரியமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு நாளானிக்கு அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறத விரும்பவே மாட்டாங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி இல்லை விளையாட்டாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எப்போயுமே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும். அண்ட் முக்கியமாக எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயுமே எவ்வளோ பொறுப்புகள் கொடுத்தாலுமே அதை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்கக்கிட்ட நேச்சுரலாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். எப்போவுமே தன்னை ஒரு பவர்ஃபுல் பர்சனாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவங்கக்கிட்ட மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. இவங்கக்கிட்ட எவ்வளோ தான் பொறுப்புணர்ச்சி இருந்தாலுமே பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் துளி கூட இல்லை. இவங்க அதிகமாக கோவப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஹர்ட் பண்ணாலுமே அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு உணர்ச்சியுமே இவங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஒரு மனுஷங்களாக இவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம கூட இருக்கவங்களையே இவன் என்ன இவ்வளோ பெரிய கல்நெஞ்சக்காரனாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இவங்க. ரொம்ப செல்ஃபிஷாக அவங்க மட்டும் ஜெயிச்சா போதும், மற்றவங்க எப்படி போனாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான பர்சன்ஸ். அண்ட் முக்கியமாக அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அடுத்ததாக எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் கேட்டகரியில் வர பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள். அதாவது இங்கே எப்போவுமே கலகலன்னு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம சர்க்கிள்லையே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள தேடி தான் போவோம். இவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா நம்ம ஆறுதலாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் இவங்க. தன்னை சார்ந்து இருக்கவங்கள ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. அண்ட் ரொம்ப என்டர்டைனிங்கான ஒரு பர்சன்ஸ். எந்நேரமுமே ரொம்ப துருதுருன்னு கலகலன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையுமே மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவுமே க்ரியேட்டிவான பர்சனாக இருப்பாங்க. நிறையா ஐடியாஸ் இருக்கிற பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட வேலையை அவங்களால டைமுக்கு முடிக்க முடியாது. ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அடுத்த கலர் க்ரீன். அதாவது இந்த உலகத்தில் 50% ஆஃப் பீப்புள் இந்த க்ரீன் கலர் கேட்டகரியில் தான் வராங்க. இந்த க்ரீன் கலர் பீப்புள் ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அதாவது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே அந்த வலியை தாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முக்கியமாக இவங்க எந்த பிரச்சனைக்கும் போகணும், சண்டை போடணும், வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்பவுமே
பொறுமையாக லிசன் பண்ணக்கூடிய மனுஷங்களாக இருப்பாங்க. நம்ம சர்க்கிள்லேயே நம்ம யாரையாச்சும் ஒருத்தரை முழுசாக நம்புவோம்ல, இவன் கிட்ட சொன்னால் இந்த விஷயம் வெளியே போகாது அப்படின்ட்டு, அந்த மாதிரி பர்சன்ஸாக இவங்க இருப்பாங்களாமா. முக்கியமாக இவங்க யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணால் கூட அதை இவங்கனால சுத்தமாக தாங்கிக்கவே முடியாது. சிம்பிளாக சொன்னால் ஒரு குழந்த மாதிரி இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்கனால மாற்றத்தை ஏற்றுக்க முடியாது. இப்போ ஏதாவது வேறு ஊருக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது வேலை கற்றுக்கணும் அப்படின்னா ஈஸியாக அந்த மாற்றத்தை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஈஸியாக அடாப்ட் ஆக முடியாது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ரெண்டாவது, இவங்கனால ஈஸியாக நோ சொல்ல முடியாது. இப்போது ரெட் கலர் பர்சன் கிட்ட போயிட்டு நீ ஏதாவது செய்கிறியாப்பா, இது எனக்காக செய்கிறியான்னு கேட்டால் அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி என்னால் முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட போய் நீ எனக்காக இதை செய்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி கூட நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தாலுமே. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இப்படி இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறதுனால இவங்களை ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் இவங்களோட பெரிய மைனஸ். அண்ட் லாஸ்ட்டாக ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் கேட்டகரியில் வரவங்க ரொம்பவுமே புத்திசாலியான ஒரு பர்சன். இவங்க கிட்ட எந்த ஒரு எமோஷனுமே வேலைக்காகாது. இவங்க எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேட்பாங்க. அதாவது இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனுஷங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அதை பெருசாக வந்து சுட்டி காட்டுவாங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக, இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இந்த கேட்டகரியில் வராங்க. அண்ட் முக்கியமாக இவங்க எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியுமே ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் அதை பண்ணுவாங்களாமா. அதாவது இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல் புக் இருந்துச்சுன்னா அதை அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய மனுஷங்க தான் இவங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இவங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சே நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரொம்ப நேரம் பிளான் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி சில டைமில் இவங்க டிப்ரெஷனுக்குள்ளேயுமே போயிடுவாங்களாமா. அண்ட் முக்கியமாக இவங்கனால அவங்க செய்கிற தப்பையும் பொறுத்துக்க முடியாது, மற்றவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே அதை பொறுத்துக்க முடியாது. நீ தப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போவுமே சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே தான் இந்த ப்ளூ கலர் கேட்டகரியில் வர பர்சன்ஸோட குணாதிசயங்கள். நிறைய பேருக்கு இதை கேட்குறப்ப என்ன தோணுன்னா, என்கிட்ட இந்த 4 கலர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே அந்த 4 கலர்ஸுமே நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குதான். ஆனால் ஏதாவது ஒரு கலர் தான் அந்த 4 கலர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய கலர். நம்மளுடைய கலர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போது இந்த 4 கலர் பீப்புளோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அவங்கள எப்படியும் மாற்ற முடியாது. அண்ட் அப்படி மாற்றுறதும் கரெக்டு கிடையாது. பட் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை அவங்கக்கிட்ட இருந்து ஆகணும் அப்படின்னா அதை எப்படி அவங்கக்கிட்ட ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது அவங்கவுங்களோட கலர் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட பேசி அந்த வேலையை வாங்கணும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் பர்சன். இவங்கக்கிட்ட நீங்கள் எதை சொல்கிறதுனா இருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக சொல்லணும். அதாவது வளவலன்னு இழுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை டக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் டக்குன்னு பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சும்மா இழுத்துட்டே போனீங்கன்னா அவங்களுக்கு செம்மையாக கோவம் தான் வருமே தவிர உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போயிடும். அண்ட் முக்கியமாக நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு எமோஷ்னலாக எனக்கு ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நேச்சுரலாகவே மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காகவே பிறந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்தது எல்லோ கலர் பர்சன். இந்த எல்லோ கலர் பீப்புள் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா அவங்க சலிக்காமல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கிறதுனால அந்த வேலையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் பர்சன் கிட்ட சொல்லவே வேணாம். உங்களுக்கு எந்த உதவினாலுமே அவங்க செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அண்ட் நீங்கள் சொல்கிற பேச்சையுமே அவங்க கேட்பாங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் அதட்டிலாம் பேசக்கூடாது. அன்பாக சொன்னீங்கன்னா உங்களுக்காக செய்வாங்க. அடுத்தது இந்த ப்ளூ கலர் பீப்புள். இந்த ப்ளூ கலர் பீப்புள் கிட்ட நீங்கள் ஈஸியாலாம் வேலை வாங்கவே முடியாது. இவங்கக்கிட்ட நீங்கள் பேசி வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளான் தெரியணும். நீங்கள் எந்த விஷயத்த எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உங்களை நம்பி அந்த வேலையை பண்ணுவாங்க. இவங்க தான் எதையுமே ஈஸியாக நம்பிட மாட்டாங்கல்ல. ஸோ இவங்கக்கிட்ட வேலை வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த விஷயம், ஹவு டு ஃபார்ம் அ கிரேட் டீம்.
அதாவது இப்போ உங்கள் பார்ட்னராக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு டீமை செட் பண்ணணுன்னாலுமே இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருமே ரெட் கலர் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா என்னாகும்? நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு எப்போவுமே ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளேயே இருப்பீங்க. நீ பெருசா நான் பெருசான்னு எப்போவுமே ஒரு சண்டையாகவே போயிட்டுருக்குமே தவிர அங்கே வேலையே நடக்காது. இதுவே எல்லோ கலர் பீப்புளாக எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னா என்னாகும்? நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே தவிர அங்கே வேலை நடக்கவே நடக்காது. இதுவே எல்லாருமே க்ரீன் கலராக இருந்தால் என்னாகும்? அங்கே எல்லாருமே அமைதியாக தான் இருப்பீங்க. அங்கே எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால நீங்களாக எந்த ஒரு விஷயத்தையுமே இனிஷியேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அங்கே வேலையே நடக்காது. இப்போ சப்போஸ் எல்லாருமே ப்ளூ கலராக இருக்கீங்க அப்படின்னா என்னாகும்? நீங்கள் எல்லாருமே இந்த விஷயம் செட் ஆகும், அந்த விஷயம் செட் ஆகும்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்களே தவிர அப்பையும் அங்கே வேலையே நடக்காது. பட் இதுவே ஒரு ரெட் கலர், ஒரு எல்லோ கலர், ஒரு க்ரீன் கலர் அண்ட் ஒரு ப்ளூ கலர் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்னாகும்? அந்த ரெட் கலர் பர்சன் எல்லா புது புது விஷயங்களையுமே ஃபாஸ்ட்டாக இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்கக்கிட்ட நேச்சுரலாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறதுனால அவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்கும். அண்ட் அந்த எல்லோ கலர் பர்சன் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறையா புது புது ஐடியாஸை சொல்லுவாங்க. அடுத்து அந்த க்ரீன் கலர் பர்சன், இவங்க ரொம்பவுமே குட் லிசனராக இருக்கிறதுனால டீமோட ஒத்து போய் நிறையா வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இவங்க சலிக்காமல் பண்ணுவாங்க. கடைசியாக அந்த ப்ளூ கலர் பர்சன், இவங்க எல்லா சின்ன சின்ன விஷயங்களையுமே நோட் பண்ணுறதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பர்ஃபெக்டான டீம் வந்துட்டு அமையணும். இதே மாதிரி தான் நம்ம பர்சனல் லைஃப்லையும். உதாரணத்துக்கு நீங்களும் ரெட் கலராக இருந்து உங்கள் பார்ட்னரும் ரெட் கலராக இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் 2 பேருமே என்றைக்குமே அடிச்சுட்டே தான் கிடப்பீங்களே தவிர அங்கே அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ரெட் கலராக இருந்து உங்கள் பார்ட்னர் க்ரீன் கலராக இருந்தாலுமே உங்களுக்குள்ளே செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களை சார்ந்தவங்களை அடக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் க்ரீன் கலராக இருக்கிற உங்கள் பார்ட்னர் ரொம்பவுமே சாஃப்டான ஒரு பர்சன். ஸோ அவங்க என்றைக்குமே உங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுனால அவங்க எப்போவுமே உங்கள் கூட பயந்தே தான் வாழ்வாங்க. இந்த 4 கலர்ஸ் பீப்புள் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர் பர்சனும் ப்ளூ கலர் பர்சனும் டாஸ்க் ஓரியன்டாக யோசிக்கிறவங்க. அதாவது அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் அவங்க எப்படி வின் பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க. இந்த எல்லோ கலர் பர்சனும் க்ரீன் கலர் பர்சனும் பீப்புள் ஓரியன்டாக திங்க் பண்ணுறவங்க. அதாவது அவங்கள சுற்றி இருக்கவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ரெட் கலர் பர்சனும் எல்லோ கலர் பர்சனும் அவுட் கோயிங்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கக்கூடியவங்க. அதாவது இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் இந்த ப்ளூ கலர் பர்சனும் க்ரீன் கலர் பர்சனும் ரொம்பவுமே ரிசர்வ்டு டைப்பாக இருக்கக்கூடியவங்க, அதாவது இன்ட்ரோவர்ட்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த சரௌண்டட் பை இடியட்ஸ் அப்படிங்கிற புக்கிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இங்கே யாருமே அறிவில்லாதவங்க கிடையாது. நம்மளை மாதிரி தான் எல்லாருமே. நமக்கு எப்படி ஒரு கலர் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு கலர் இருக்குது. ஸோ அது அவங்களோட இயல்பு. அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வேறு விதமாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. முக்கியமாக நம்மளோட கலர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்மளோட மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம பர்சனல் லைஃப்லையும் நம்ம கூட இருக்கவங்கள நம்மளை மாதிரி மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதை விட அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம அணுகுமுறையை மாற்றினாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புக்கை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, இந்த புக் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸை வச்சும் உங்களுடைய கலர் என்ன அண்ட் உங்களோட பார்ட்னரோட கலர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் க்ரீன் கலரில் இருக்கீங்க, ரெட் கலரில் இருக்கீங்க அண்ட் எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.